So thank you for coming. It's a very short time and it's a bit delayed as well. So my apologies to everyone, first of all, for the delay. But then it's truly my pleasure always to come to sit in the Word. Um, Personally, my journey has completely changed from my early days journey in the Christian paradigm. The Word of God has evolved completely from the operation of a religious paradigm to more intellectual paradigm. We are more intellectual now. So we have to, it's an upgrade. இது வந்து ஒரு upgrade. நம்ம குழந்தைங்க இந்த வயசுல எப்படி ஆப்ரேட் பண்ணிக்கிருக்காங்க, வீட்டில் இருக்க டாய்ஸ் சொல்றாங்க, அங்கேயும் இந்த டெக்னாலஜிக்குள்ள போறாங்க, அங்கேயிருந்து இன்னும் வித்தியாசமா பேசுறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தா இன்னும் பழைய படம் பார்த்துக்கிட்டு பழைய காரியத்தை பேசிட்டே இருப்போம். வெளியில போயிட்டு வர பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லா இடத்துலயும் நடக்குது அட்வான்ஸ்மெண்ட், பட் சபையில நடக்குது நின்று போச்சு. பிகாஸ் சபை என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ட்ரெடிஷன் ஹோல்ட் பண்ணி ஜனங்களை ஒரு மாதிரியான ஒரு லே பேக் கண்டிஷனுக்குள்ள வச்சிருக்காங்க. புரியுதோ நீ ஏமேன் சொல்லி ஆகணும். நான் அப்படி ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டேன். எல்லாத்துக்குமே ஏமேன் சொல்லாதீங்க. ஏமேன் இஸ் a legal word. Amen is a legal word, comes with authority. It's not a word that ends a statement. Amen is not a word that ends every statement your pastor says or anyone preaches. எல்லாரும் சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுவோமா? எல்லாரும் ஆமீன் சொல்லுவாங்க. கம்ப்ளீட்லி இல்லீகல். ஐ கேன் கிவ் யூ எவிடன்ஸ் அண்ட் ப்ரூஃப் இஸ் இல்லீகல். சிங்கப்பூர்ல கோர்ட் போனாக்கா அந்த ஜட்ஜ் வந்ததும் எல்லாரும் ஏஞ்சி நிக்கணும். ஏஞ்சி நின்று எல்லாரும் மஸ்ட் பவ் டவுன். அவங்க உட்காருங்கன்னு சொன்ன பிறகுதான் உட்கார முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் வேர்ட் இஸ் ஆமென். So who will say amen? அப்படியே ஆகட்டும் அந்த அர்த்தம். May it be so அர்த்தம் amen. பரலோகத்துல ஆண்டவர் எப்படி நிச்சயிக்கப்பட்டிருக்குதோ அந்த வார்த்தை according to God's design. And then they come and somebody speak according to how the word of God is saying. And you as a witness, you say, yes, I witness what you say and how it is written is in line. Amen. So if you are not a person who understands the word of God, you have no right to say amen. If you love God, you should refrain from that. Stop studying the word? No. Study the word and sit in the gathering and give a very powerful, meaningful, legal amen to what you hear. My problem starts in my early church from there. Because when people are speaking rubbish on the pulpit, prophet, apostle, so-called miracle workers வந்து நிப்பாங்க எல்லாம். They come for, I don't say things எதுக்கு வராங்கன்னு எனக்கு தெரியாது. I'm a guy, அந்த டைம்ல இதெல்லாம் இல்ல. 3 பைபிள் டிக்ஷனரி எல்லாம் பேக்ல தூக்கிட்டு அலைவேன். கனமா இருக்கும். அது இப்படிதான் அலைஞ்சேன். Because I love the word of God in my early days. I'll sit in the congregation, I'll put my bag, I have 1 big Bible here, I have 2 books here. So when you are speaking, I'm checking to understand, not to find fault. And then when I find something's wrong in that, அவங்க தவறா பேசக்குள்ள என்ன செய்வேன்னா, நான் அதை இங்கே எழுதிக்கிட்டு இது தவறா போதிச்சிருக்காங்க, சபையை பாதிக்கும் சொல்லிட்டு மீண்டும் கொஞ்சம் லீடர்ஸ் போய் பேசுவேன். பாருங்க அதான் எவிடன்ஸ் எல்லாம் காட்டுவேன். பட் ஃபார் தேம் ரைட் அந்த மேனோட ஃபேம், well known fame, come from a big congregation. Boom, அவர் தப்பா சொல்லியிருக்க மாட்டாரு. I think இதெல்லாம் நீங்க கவனிக்காதீங்க. பரவாயில்ல, உற்று லுகன், இட்ஸ் ஓகே, நெவர் மைண்ட் அப்படி சொல்லுவாங்க. பட் வாட் தி திங் இஸ், இப்ப எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கோம், இந்த பிள்ளைங்க எல்லாம் நம்மளை நம்பி சுத்தி உட்காராங்க. நான் பையிலேருந்து ஒரு சாப்பாடு எடுக்க கெட்டு போச்சு, நான் கவனிக்கல. பிகாஸ் நான் வந்துட்டேன். இப்ப நான் உங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்தாகணும். கெட்டு போயிட்டு எனக்கு ஒன்றுதான் தெரியும், யாருக்கும் தெரியாது, பிள்ளைங்களுக்கு தெரியாது. எல்லா பிள்ளைங்களும் கூப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நான் தாச்சு. ஆனா அந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன சாப்பிட்டுருக்காங்க, இந்த கெட்டு போன சாப்பாடு. அந்த நாள் அன்னைக்கு ராத்திரி அடுத்த நாள் அந்த பிள்ளைங்களோட உடம்பு எல்லாம் பாதிக்கப்பட்டு ஃபுட் பாய்சனிங். இன்னைக்கு சர்ச்ல தான் நடக்குது. So I'm not here to speak about church. I'm speaking about a group of people chosen by God to carry his name. We are chosen to carry his name. The word name means attributes. It's not a title. அந்த attributes நமக்குள்ள காணப்படணும். இந்த attributes is not about being good. நல்ல மனுஷனா நம்ம வாழ்ந்து காட்டணும். Totally nonsense. Because எல்லா மதத்திலையும் நல்லவங்க இருக்காங்க.
சோ வேதம் வந்து நம்மளுக்கு நல்லவனா இருக்க கத்துக் கொடுக்கல, நீதிமானா இருக்க கத்துக் கொடுக்குது. நீதிமானா இருக்கிறதுக்கும் நல்லவனா இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நல்லவனா இருந்தா எல்லாம் உங்களை நேசிப்பாங்க, நீதிமானா இருந்தீங்கன்னா எல்லாம் கல்லுட்டு அடிப்பாங்க. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். நீதிமான்னா வளைய முடியாத ஒரு கம்பி அது. ரைட்னா ரைட், தப்புனா தப்பு, சரினா சரி, அப்படி இருக்கும். நீ என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்காம போனாலும் சரி, நீங்க என்ன அங்கீகரிச்சாலும் சரி, அங்கீகரிக்காம போனாலும் சரி, என்னால தவறா போக முடியாது. இது இப்படிதான் வேதத்தின் பிரகாரமா அப்படி சொல்றவங்களாம் நீதிமான். அதுல சில முட்டாள்களும் இருக்காங்க. வேதத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு foolish people, religious people, they speak like that. I'm not talking about them. I'm talking about people who understood the intentions of the word of God. I need you to remember this word. We are not studying the word of God. We need to study the intentions of the word. ஒரு வார்த்தையை சொல்லக்குள்ள வாயில வர வார்த்தையும் நோக்கமும் வித்தியாசமா இருக்கலாம். ஒருத்தவங்க உங்களை பார்த்து அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அது சுத்தமாவும் இருக்கலாம், கொச்சையாவும் இருக்கலாம். ரொம்ப அழகா இருக்குங்க, ரொம்ப அழகா இருக்குங்க, இந்த சிஸ்டர் ரொம்ப அழகா இருக்காங்க, அப்படி இருங்க, எப்படி இருக்கீங்க, உங்க அழகை பத்தியே பேசிக்கிருக்காங்க. அது வந்து ஒரு தகப்ப ஒரு மகன்கிட்ட பேசுற மாதிரியா இருக்கலாம், ஒரு தவறான நோக்கத்தோடு ஒருத்தர் பேசுற மாதிரியா இருக்கலாம். ஆனா வார்த்தை ஒரே வார்த்தை தான், அழகா இருக்கீங்கிற வார்த்தை. பின்னால அர்த்தங்கள் மாறும். அதே மாதிரிதான் every word in the word of God comes with intentions of God. Let there be light சொல்றாரு ஜெனிசிஸ்ல. உங்க மைண்ட் என்ன வந்துச்சு? The entire Bible, we are now redoing the entire scripture. Let there be light. Now we see sunlight, we see a bright thing, then now we can see everything. But when he said let there be light, we speaking about insight. புரியாத விஷயம் புரியறதுக்கு, உலகத்துல புரியவே புரியாத விஷயம் வந்து ஆண்டவர் தான். புரிஞ்சிக்கவே முடியாது அவர். ஏன்னா அவரை புரிஞ்சுக்க கூடிய அந்த ஒரு பலத்தை நம்ம இழந்துட்டோம். ஆதாமோட ஃபால். We lost the ability to understand. So let there be light. நான் மறைந்திருந்தவர் வெளிரங்கமா வராரு, அவர் வெளிப்படுத்த வந்திருக்காரு. உலகத்துக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு. சூரியனுக்கு வெளிச்சம் கொடுக்கிறதே அவர்தான், நிலாவுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது அவர்தான். So let there be light shortly wasn't talking about sun and moon or stars. He was talking about himself. I am about to unveil myself. And the operation God chose was mankind. நிலா எங்கேருந்து அதோட சுவாசம் இருக்குது, சூரியன் கிட்டே இருந்து இருக்குது, படிச்சு பார்க்கலாம். அதெல்லாம் நட்சத்திரங்கள் எங்கேருந்து அதோட வெளிச்சத்தை இருக்குது, நிலா அதோட நிலாக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் பேட்டர்ன் நமக்கு. So we are actually known as the stars. We are the stars. We draw the light from there. The light means truth. Light means truth. Who he is the truth. So there's so much of matters have been hidden in my Christian journey. I was not taught properly. Because what I learned is not wrong. Christian paradigm is not wrong. It's not complete. It's not complete. So we have been chosen now for the current season. Whatever all individual you're going through, let me tell you something. God is tidying up and cleaning it up. A month ago, I shared one message YouTube. God will find the righteous people even when they have committed crime and mistake and vulnerable. தவறுலாம் செஞ்சு எழலாம். அந்த ஹார்ட்டை பார்க்கக்குள்ள என்ன செய்வாருன்னா, அந்த ஜனங்களை எடுத்து சுத்திகரிச்சு ரைட் ஆஃப் பண்ணி கிளீன் பண்ணி திருப்பி நிக்க பாருங்க. பட் why the church say பாவிகளுக்கு மரணம் தான். பரிகாரம் செய்யணும் எங்க செய்யணும்? சபையில பரிகாரம் செய்ய சொல்றாங்க. சபை இதை கூடு, சபைக்கு அதை கூடு, உபவாசம் பண்ணி இந்த மீட்டிங் வா, அந்த மீட்டிங் அப்படி சொல்ல. இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. The Jesus that we know from the scripture was not part of any religion including Christianity. Christianity is man-made. இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஏன்னா அது ஒரு அசிவம். ஆனா நம்ம முடிச்சுட்டோம்னால இந்த பையன் நீ பால் குடிச்சு வளர்றான். இங்கேருந்து நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு வரேன், 10 வயசு 15 வயசு இன்னமும் அவனை படுக்க போட்டு இங்க பால் குடிச்சிட்டு இருந்தா எப்படி? கீழே போட மானம் போயிடும். கேளுக்கே வெக்கமாயிடும். இந்த மாதிரி நான் இந்த மாதிரி செய்திருக்கேன், என்னை வளர விடுங்க. But today, sadly, I travel to do seminars and training. I enter the church. I can hear
no level, no maturity. அவங்க வந்து என்ன கேக்குறாங்க, நீங்க do you believe in the Holy Spirit என்ன கேக்குறாங்க. அடுத்த கேள்வி வந்து do you speak in tongues கேக்குறாங்க. இதுக்கு எதுவுமே என்னால ஆன்சர் கூட பண்ண முடியாது. நம்ம கேட்கிறவன் ஒரு முட்டாள். பைபிள்ல போட்டிருக்கு, when people ask you foolish questions, don't answer them. When you answer a foolish person, you become foolish as well. Proverbs. So Jesus handled the Pharisees this way. They ask foolish questions. He's not going to give them the answer. He will give another question to help them understand their own question. That's what Jesus did. நீ கேட்கிற கேள்வி ஸ்ட்ரக்சரல, let me ask you another question. Maybe உன் மூளை பேச சரியா கேள்வி கேட்கிறேன். யார்கிட்ட என்ன கேட்க அவங்களுக்கு தெரியல. ஒரு பிளம்பர் கிட்ட போய் சொல்றான், என்னோட என் வீட்டுல இந்த லைட் வேலை செய்யலங்க. பிளம்பர் கிட்ட போய் சொல்றான். அவன் அப்படி சொல்லக்குள்ள already off. That means he doesn't have a proper or orderly set mind. You don't know what to ask, who to ask. We have the same situation here. Yellow off our page. So we are cleaning it up, or the Spirit of God is cleaning it up. So you're asking me a question. Do you believe in the Holy Spirit? Do you speak in tongues? So I will ask him another question. What or who is the Holy Spirit? Define. You define. Couldn't define? Second question, what is speaking in tongues? Help me understand, sir. Because you're asking me a question, that means you must be an expert one. Explain to me. முடிக்கிறான். தட்டி விட்டு போயிட்டேன், பேசல. இப்ப ரீசனா போனப்ப பேசிக்கிருக்கேன். ஐ ஆஸ்கிங் தெம், ஹோலி ஸ்பிரிட்னா என்னன்னா பைபிள்ல என்ன ரிஃபரிங் டு வாட், ஆயில் மீன்ஸ் என்ன, எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆன்சர் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப தெரியும், பிரிச்சு ஹோலி ஸ்பிரிட் ஒருத்த கை தூங்கிட்டான். அப்ப கேட்டேன், how is that oil become Holy Spirit? Define பண்ணுங்கன்னு கேட்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்னா, நீ எல்லாரும் சொன்னதை ரிப்பீட் பண்ணிக்கிருக்க கிளிப்புல, உனக்கு வெளிப்பாடு கிடையாது, உனக்கு ரெவலேஷன் கிடையாது. You go for courses, you attend everything. Some people have the tendency to take note and repeat word for word, but they won't have inclination to what being taught. Such people never advance. Who are the people advancing in the corporate world? People who go into the depth of it and capture the core of the matter being taught. இவங்க தான் அட்வான்ஸ் பண்றவங்க. அங்கேயே கேட்டு சும்மா எக்ஸாம்ல பாஸ் ஆகணும் சர்டிபிகேட் எடுக்கிறவங்க அதோட முடிச்சுட்டாங்க வாழ்க்கை. They can't advance much. We have ministries and churches or Christian paradigm governed by infants. So I was doing a research on adult infancy. இது தெரியல, adult infancy. அதை டிஸ்கிரைப் பண்ணி எடுத்து I am trying to teach all that. I also shift myself from just doing Bible school, Bible study knowledge, Bible. I went on to take psychology. அப்பதான் எனக்கே தெரிஞ்சிச்சு, there's so much for us to learn. The church is so far. அவங்க நம்பி நம்ம பிள்ளைங்களை எல்லாம் போய் நம்ம அங்க போடுறோம். பிள்ளைங்களுக்கு வளர்ச்சி இல்லை. 15-18 வயசுல பிள்ளைங்க சர்ச் விட்டு ஓடதான் பாக்குறாங்க, சர்ச்ல இருக்க மாட்டேங்க. உலகத்துல மியூசிக் வாசிக்கிறாங்க. The world could give them better environment than the church. So we failed. So God is revamping everything, changing everything. Now it's already bigger. The current church system will be completely demolished and destroyed and shut down. The COVID was a sign and a warning for the church to repent and return back to the word of God. So we are now, by the end of this year, we will see churches will be trembling. Christian paradigm will be shaken. So my message I wanted to share is on Matthew 25, but I don't have the time to finish. I don't know whether I have recording on this YouTube. I just quickly read and explain. I know you still want to know what is oil. அதுதான் இங்க வருது, the oil. So when people ask you, என்னன்னா பரிசுத்த ஆவியானவர், என்ன எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஆக முடியும்? How can it be a symbol of the Holy Spirit? Can someone define? You know how? I probably don't know a lot of people, Christian people. Ask them. Anointing. No answer. Anointing na ennan kelunga. What is anointing? Many common words we use in the church with no understanding. Explain to me why you partaking in the Holy Communion.
what is the Holy Communion. So எங்களோட பிளாட்ஃபார்ம்ல நம்ம என்ன சொன்னோம், word for word we will tear it apart and we will go to the core of the matter to know what my father is speaking. What's the point if your father said you love your father so much, but when he give you instruction you don't understand and you do எல்லாத்தையும் தவறா செஞ்சுட்டு வரீங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்க பிள்ளைங்க நீங்க சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, சொன்னதை மட்டும் செய்யறாங்க, சொன்னதை புரிஞ்சுக்கல. ரொம்ப வித்தியாசம் இருக்குல்ல? இட்ஸ் நாட் தி சேம். சொன்னதை செய்யறதும் சொன்னதை புரிஞ்சு செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த ப்ராடிகல் சன்ல 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேர்ல அந்த ஒருத்தன் அப்பா கூடயே இருந்தான், சொன்னதை செஞ்சா என் அப்பனால சொத்து இருக்கு, பதவி இருக்கு, இதெல்லாம். சோ எனக்கு அப்பா செய்யறது சரியோ தவறோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அவர் சொல்றதை செஞ்சுட்டு நான் இருக்கிறேன்னு சொன்னான். ஆமா சாமி. இன்னொருத்தன் என்னாலும் எல்லாத்துக்கும் தலையாட்டி இருக்க முடியாது, கான்ட்ரோவர்ஷியலா இருந்துகிட்டே இருந்தவன் உனக்கு உங்களுக்கு ஒத்து வராது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். பட் இவன் டைரக்டா கிராஷ் பண்ணான் அப்பா கிட்ட. தென் வெளியே போய் பார்க்கக்குள்ள எங்க அப்பாவோட உலகம் was the real one. The world that I thought is the messed up one. அதாவது எங்க அப்பா வீட்டுல போய் அங்க ஒரு வேலைக்காரனா இருந்துட்டு போறது எவ்வளவு பெட்டர்னு சொல்லிட்டு ரிப்பேர் பண்ணி வந்து வரான் வீட்டுக்கு. ஆனா அந்த இடத்துல கெட்டு போய் இருக்கிறவன் அந்த ஒண்ணு இருக்கிறாரு, எரிச்சல் அடைய. Because he's not happy. He wasn't celebrating the return of the brother. You see that? So everything, it's about your understanding of what God is doing at the moment. So I will explain oil. I will just share it. இது வந்து ஃபுல்லா செஞ்சிட்ட மெட்டீரியல் கூட இருக்கு. Maybe I share with you. நீங்க படிக்கலாம். எல்லாம் unpack, word for word I've unpacked. So then the kingdom of Matthew 25. I just read, just கேளுங்க போதும். Then the kingdom of heaven will be comparable to 10 virgins who took their lamps and went out to meet the bridegroom. 5 of them were foolish and 5 were prudent. For when the foolish took their lamps, they took no oil with them. But the prudent took oil in flasks along with the lamp. Now while the bridegroom was delayed, they all got drowsy and began to sleep. But at midnight there was a shout, "Behold, the bridegroom, come out and meet him." Then all those virgins rose and trimmed their lamp. The foolish said to the prudent, "Give us some of your oil, for our lamps are going out." But the prudent answered, "No, there will not be enough for us and you too. Go instead to the dealers and buy some for yourself." And while they were going away to make the purchase, the bridegroom came, and those who were ready went in with him to the wedding feast, and the door was shut. Later, the other virgin also came in, saying, "Lord, Lord, open up for us." But he answered, "Truly, I say to you, I do not know you. Be on alert then, for you do not know the day nor the hour." It's a very common scripture. Everybody knows about it. எல்லாரும் பேசுறாங்க, புத்தி உள்ள கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகள்னு சொல்றாங்க. அப்புறம் இது எப்படிலாம் கான்டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, கான்டெக்சுவலைஸ் பண்ணுவாங்க. அவங்களோட சபைக்கு ஏற்றபடி அன்னைக்கு பாஸ்டருக்கு யாரை குத்தணுமோ அந்த மெசேஜ் யூஸ் பண்ணுவாங்க, யாரை அடிக்கணுமோ யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பர்சனல். இதெல்லாம் வந்து we having infants as pastors and leaders. We have 80% of narcissistic personality disorder pastors and leaders, with wives with such nature, toxic nature, governing people to draw them, drain their blood, drain their life, drain all their saving. Now, if you see or sense that, you have to run. இந்த இடத்துல வந்து கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் இந்த பாஸ்டர் அவர் தான் எனக்கு சின்ன வயசுல சோறு போட்டு, அவர் தான் விஷமா போட்டு ஒன்று சாவடிக்கிறார். சோறும் போட்டார், சோரோட விஷமும் போட்டிருக்காரு. We are not going to attack him personally. நம்ம எல்லாம் we choose. You attending courses எல்லாரும் அப்கிரேட் பண்றீங்க. எந்த கோர்ஸ், இது என்ன ஸ்கூல்னு செக் பண்ணுவோம், சொல்லி கொடுக்குறவங்க யாருன்னு செக் பண்றோம். இன்னைக்கு கூட I was looking for, I'm taking some basic legal courses இருக்கு, to understand documentation and all that. I checked on the school and instructors. யாரு நான் பார்க்கணும், யாரு பேசுவாங்க. ஏன்னா எல்லாருமே புரிஞ்சுட்டு கோர்ஸ் நடத்துனா கவர்மெண்ட் சிங்கப்பூர் கவர்மெண்ட் நிறைய கிராண்ட்ஸ் கொடுக்குது ஸ்கூல்ஸ்க்கு.
அப்ப ஒண்ணும் இல்லாதவன் இங்கிலீஷே பேச தெரியாத ஒருத்தர் கோர்ஸ் கான்டாக்ட் பண்றான். கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கேன், அவன் அந்த அபிங் லாங்குவேஜ் லோலா யூ டோன்ட் ஹேவ் டு டூலா இப்படி பேசுறான். அப்புறம் நானும் இவன் மாதிரி தான் பேசுவேன். So I say I need to go to a proper school. I want to know the instructors. And then I put my fear coming to the school. But church is not. Pastor school ஒழுங்கா படிக்கல. பிரைமரி ஸ்கூல் விட்டு ஓடி வந்துட்டோம். ஒரு புக் எடுத்து படிக்க சொல்ல மெசேஜ் போட தெரியல பாஸ்டர்ஸ்க்கு. எஸ்எம்எஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் டெக்ஸ்ட் பண்ணாக்கா வாய்ஸ் நோட் போடுறாங்க. ஏன்னு செக் பண்ணா ஸ்பெல்லிங் வரல. ஸ்பெல் பண்ண தெரியாது. உங்க சீனியர் பாஸ்டர். அப்ப படிக்காதவங்க எல்லாம் வந்து பாத்துட முடியாது. நான் சொல்லல. நீ சபையை நடத்தணும்னா நீ அப்டேட் பண்ணி தான் ஆகணும். உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்கூலை சூஸ் பண்ண இன்ஸ்ட்ரக்டர் டியூஷன் டீச்சர் இவ்வளவு ஷார்ப்பா இருக்கணும். பட் we give our life to a church run by novice, non educated guy. Okay, நானும் பெரிய படிச்சவன். பட் அங்கேயே நான் இப்போ வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கேன். அப்கிரேட் படிச்சுட்டு தான் இருக்கேன். You see, these are all உங்களுக்கு சைன் அலாம் run. ஒரு சின்ன விஷயம் சொன்னா ஸ்டேஜ் அவங்க யூஸ் பண்ணி பேசுறாங்க. நல்லா அடையாளம். So we are having war because we don't understand personalities. எல்லாமே ரிலேட்டட் தான் பேசுறது. Oil, personality, revelation of the word of God, speaking about intention of God. So I will try to tell you all that. So the kingdom of God, kingdom of heaven will be compared to 10 virgins. Example கொடுக்கிறது. So உங்ககிட்ட நேரம் சொல்ல முடியாத சில விஷயத்த மறைமுகமா சொல்றாரு. சில விஷயத்த உடனே சொன்னா ஏன் சொல்ல மாட்டேங்கிறாருன்னா புரிஞ்சுக்க கூடிய அந்த நிலைக்கு நீ வரல. இப்ப நான் பேசுறேன், உனக்கு என்ன கேள்விட்ட போய் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுறோம்னா அவனுக்கு என்ன தெரியும்? கல்யாணம் முடியாதுடா வாங்கலே குடும்பம் அப்படி இருக்கும், மேரேஜ்ல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அவன் எப்படி பாத்துக்க ஒன்னும் விளங்க. ரைட்டா இல்லையா? சின்ன குழந்தை அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் பேசுறான் விளங்கும். இன்னைக்கு சில விஷயம் ஆண்டவரே உணர்ந்து அறிவார். பூமியில வந்த பிறகு ஆலயத்தை கட்ட பொறுப்பு கொடுத்துட்டாரு. ஒன்னும் நடக்கல. ஏன்னா at the fall we lost the mandate. So he himself have to come down, re-establish his work in the human form. Jesus was establishing his work in the human form. But Christian paradigm say நமக்காக நம்ம பாவங்களை சுமந்து சிலுவையில நமக்காக 6 மணி நேரம் 6 மணி நேரமா 8 மணி நேரமா தெரியல அடிச்சு என்ன ரத்தம் சிந்தி நமக்காக. they had all the emotions to the word. இமோஷனல் ஆக்ட் பண்ணி எல்லாரும் அழுதுக்கு இருப்பாங்க. ஜீசஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ப்ரொஃபஷனை கம்ப்ளீட் பண்ண ஒரு திட்டம் கொடுத்த ஒரு ஆர்கிடெக்ட் போல இறங்கின வேலை நடக்கல. பில்டிங் ப்ராசஸ் ஸ்லோவா இருக்கு. என்னன்னு இறங்கி வந்து பார்த்துட்டு ஓ இதுதான் பிரச்சனையா சொல்லிட்டு எல்லாத்தையும் டைடியா பண்ணி கிளீன் பண்ணிட்டு போனார். Dying is part of the mandate. He had to give his life, not because he நம்மளுக்கு emotional connection இல்ல. The life that God gave to Adam, the eternal life, the unique life, lost பண்ணியாச்சு. He came back, fulfilled all the promises, gave the life back to mankind. That's why he had to die. And that body need to be crushed on the cross. Cannot be perfect because God is not coming back in that body. He prepared one body before his body was us. So he came back and gave எல்லாம் செஞ்சுட்டு அந்த உடம்பை கிராஷ் பண்ண கொடுத்துட்டு நம்ம உடம்பு தான் அவரோட 2வது வருகையின் உடம்பு. ஏன்னா அதுதான் அவரோட முதல் பிளான். God could not change his plan. He's very stubborn. He created Adam, mankind, and that's my body. And the devil went and corrupted body, and now the body is disqualified. So what he did, he came back and re-established, cleaned up, tied up, and said, gave the power back to this body, us. So எல்லாம் செகண்ட் கமிங்ல இயேசு மேகங்கள் தோறப்பாரு துதிப்பாரு எல்லாம் ஸ்கிரிப்சர் அங்க இருக்கு. நல்லா காமிக் செஞ்சு வச்சிருக்காங்க நம்மள. அவர் 2வது வருகை மேகங்கள் நடுவே. The word மேகங்கள், I think you guys know already. மேகங்கள் நடுவே வரும். இன்னைக்கு எல்லாரும் கண்ணை மூணா மேகத்தை அப்படியே திறக்கிற மாதிரி ஜீசஸ் வெள்ளை துணி மூட்டு அப்படியே இறங்கி வர மாதிரி ஒரு பிக்சர் மைண்ட்ல. Corruption. That's corruption. Highest level. மேகங்கள்னா it's a symbol. Clouds is a symbol of what? People. Crowd of people. ஒரு கூட்ட ஜனங்கள். Witness. 2வது வேர்ட் வந்து witness. அந்த cloud of witness சொல்லுவாங்க. Cloud of witness. அப்ப மேகங்கள் நடுவே வருவார்னா cloud of witnessக்கு நடுவுல வருவார். எங்க அவரை பிரதிபலிக்கக்கூடிய கூட்டத்தின் மத்தியில் அவர் வெளிப்படுத்துவார். அவரை people will rise
with the attributes of God in the earth. And people will not see the people, they will see Christ in their operation and being. இதுக்கு தான் நம்ம எல்லாரும் பாடுபடும். கிறிஸ்துமஸ் வருது, என்ன செய்யலாம்? கேரளிங் எந்தெந்த வீட்டில் போய் பாடு மிச்சம் எடுக்கலாம், என்னென்ன செய்யலாம்? எல்லாம் ஈவென்ட் ப்ரோக்ராம். The truth is just that. So now this is a warning to the church. This is one of the warning. So it's a parable. He is speaking to people who cannot understand. It's very sad. It's very painful for me to even speak about all this. Parables are the most lightest thing churches take. ஊமைகளை சொல்லி பாஸ்டர்ஸ் அவங்க அன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பிரியாணி போட்டு அனுப்பி விட்டுருவாங்க, முடிஞ்சிச்சு. ஆனா இது ஒரு தகவன் அவரோட இருதயத்தை ஜனங்களுக்கு பிள்ளைங்களுக்கு புரிய வைக்க முடியாம உவமைகளை கொண்டு வந்து I will try and communicate to keep them in the truth. Because இந்த சத்தியம் அவங்களுக்குள்ள இல்லைன்னா என்னால அவங்கள மீட்டு கொண்டு வர முடியும். So he altered himself. நம்ம decision alter பண்ணிக்க மாட்டோம். If this is the law, this is my law and everybody follow. Please, cannot follow. ஆனா அவர் என்ன செஞ்சார்னா அவரு போட்ட சட்டத்தை எல்லாத்தையும் அவரையும் மாத்திக்கிட்டார் நமக்காக. கூட அவர் மனித அவதாரம் எடுத்து பூமி வர வேண்டியது இல்லை. உண்டாக்குனாரு, பாவம் செஞ்ச நாசமா போங்கன்னு சொல்லி அழிச்சிட்டு திருப்பி புது ஜனங்களை உருவாக்கி இருக்கலாம் ஆண்டவர். இதெல்லாம் செய்யலாம் அவரு. ஆனா அவரு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு. So this point, whenever you read parables, you got to take it seriously because God is trying to communicate in our level for us to understand. I've changed many lives just using parables because I will not use the parables lightly. எல்லாத்தையும் லீகலா மாத்திடும். எல்லாத்துலயும் சட்டம்னா அதுக்கு ஒரு தண்டனைக்கு மீறினீங்கன்னா இதுல ஒரு கிருபை இருக்கு, கிரேஸ் இஸ் ஹிடன் தேர். சோ இறங்கி வந்து நம்மகிட்ட பேசுறாரு. So we need to understand that first in this. So comparable to 10 virgins who took their lamp. The virginsங்கிற வார்த்தை நான் எல்லாம் அன்பேக் பண்ணிருக்கேன் என்னோட மெட்டீரியல்ல. let me see. Parthenos அந்த வார்த்தை Parthenos. Parthenos, speaking about purity. Okay, I don't know how the church teach, how the world teach. Virgin does not relate to a woman first. First, you have to write it off. Virgin na pure. நம்ம சர்க்கிள் என்ன பேசுறோம்? Virgin சொல்லி we see a female. Oh, that's corruption. Corruption-னா அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் ஃபவுண்டேஷன் ரீட் பண்றேன். ஒரு பியோர் காஃபி பவுடர் நீங்க எடுத்தீங்கன்னாக்கா சின்ன டின்ல வாங்கி வச்சுக்கோங்க சார். காஃபி பவுடர் அது அன்கரப்டட். அது ஒரு கிளாஸ்ல பவுடர் போட்டு ஹாட் வாட்டர் ஆட் பண்றீங்களா, கரப்டட். அதுக்கு மேல சீனி போடுறீங்களா, இன்னும் கரப்டட். அதுல பால் ஊத்துறீங்களா, கரப்ட். That means it's no more pure. So what are we doing every day? We corrupt everything. Purity-ய preserve பண்ணக்கூடிய skill வேணும் நமக்கு. So the word, I have to say this because the word virgin has got to do with purity, male or female. It's a psychological word where you will learn how to maintain your mind pure. Virgin, not to one, pure, to one idea, one concept. So you have to teach your children. We need to rewrite all these words in their mind. So the word virgin is not a word that will make you to think about a woman. But அதோட ஆழமான அதோட வேறு பார்க்க போனீங்கன்னா பரிசுத்தமா இருக்கிறது, பியூரா இருக்கிறது, corruption இல்லாம இருக்குது. Now make sense? That's how you're going to read your Bible from now. Everything will change. Take anything, any scripture, your favorite scripture, you put down here, we talk. I tell you, you will cry. How come I didn't see this? I go everywhere. Bible school lecturers, friends எல்லாம் மீட் பண்ணேன். இங்கிலீஷ் என்னோட வயசு கூட அழுதுட்டு வந்து சொன்னார், இது ஏன் இத்தனை வருஷமா ஆண்டவர் வெளிப்படுத்துறேன். சில காரியங்கள் ஆண்டவர் வந்து ஒரு காலகட்டத்துக்காக மறைச்சு வச்சிருப்பாரு. ஏன்னா நம்மளுக்கு புரியக்கூடிய பக்குவம் வர வரைக்கும் அதை மறைச்சு வச்சிருப்பாரு. நமக்குள்ள வளர்ச்சி இருக்கக்குள்ள அதை வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொன்னார். அவருக்கு ஆறுதல் சொல்ல எப்படி இருக்கு. இன்னமும் என் ஃப்ரெண்ட் அவருக்கு என்கிட்ட வந்து பேசக்குள்ள அவருக்கு 68 வயசு. பைபிள் ஸ்கூல் லெக்சர் 30 வருஷமா பைபிள் ஸ்கூல்ல பேசிக்கிருக்காரு. நான் அன்பேக் பண்ண ஸ்கிரிப்சர் வந்து அவர் அந்த ஆங்கிள் பார்த்ததே இல்லை. அழுதுட்டார். ஸோ நம்ம எல்லாருக்கும் அது நடக்கும், எனக்கும் நடந்தது. I also have done many mistakes. So virgin means 10 virgin போட்டிருக்கு, 10 female
உவமைகள். ஏன் லேடிஸ் எடுத்தாங்க? So you see, you want to sit down and dialogue, people talk about women in the Bible. Why? Because they have been designed to reproduce. God's plan is to multiply himself. So அதான் பைபிள் எடுத்துக்கிட்டோம்னா கொண்டு சர்ச் எடுத்துக்கிட்டா இட்ஸ் அ ஃபீமேல், அது ஷீன்னு சொல்லுவாங்க சபையை. ஷீன்ஸ் வாட் a job is to receive the seed, the word, and multiply according to the seed. So 10 virgin, இது ஆண்டவர் பேசுறாரு உண்மைகளா. 10 virginனாக்கா 10 பேர் பியூரா இருக்கணும். பியூரா இருக்கணும்னா அர்த்தம்னா to only be faithful to him. What we are using in the church, the word faith, is completely wrong. I can prove it to you. If you only adjust to the correct intention of the word faith, many things will open up in you. Faith is one of the key tools that we need in order to understand what he's doing and to activate it in the earth. That's why we need faith. Faith is not what you believe. Faith is what you see. So 10 virgin who took their lamb. lamb-னாக்கா நம்ம சபையில என்ன சொல்லி கொடுத்திருக்காங்க? விளக்குன்னு என்ன அர்த்தம்? எதை குறிக்குது? என்ன கத்து கொடுத்தா அதை அப்படியே சொன்னா போதும். நோ ரைட் ஆகும். டோன்ட் வரி அபௌட் இட். விளக்குன்னா என்ன? எதை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியல. சில சர்ச்சில் அப்படியே விளக்குன்னு விட்டுருவாங்க. விளங்காதவங்க சொல்லிட்டு விளங்குற சில சர்ச்சில் சொன்னதான் வார்த்தை. விளக்கு சிம்பாலிக்கலி வேர்ட் ஆஃப் காட், ரைட்? ஓகே. அப்ப இங்க வந்து who took their lamb and went out to meet the bridegroom. 5 of them were foolish. 5 of them were prudent. அதான் சொல்றதுக்கு நீ சொல்லிட்டாரு. So when the foolish took their lamb, so why are they foolish? Took their lamb, they took no oil with them. Oil symbolically என்ன? Holy Spirit சொல்லுவோம். வேற என்ன? Anointing சொல்லுங்க. But what I'm going to tell you today will change your entire Christian walk or your understanding. Because இதுதான் பல வருஷமா மறைக்கப்பட்ட விஷயம் நம்ம கிட்ட. நீங்க மட்டும் இது அந்த அளவுக்கு திருப்பிக்கிட்டீங்கன்னா everything will start to explode in your spiritual journey in your life. பல வருஷமா மறைஞ்சிருந்த ஒரு ரகசியம் இது. நம்மள unfair what has happened to us. I'm very angry actually and disappointed with those who have failed to teach me this. But this was taught boldly and declared by the Spirit of God to me. He opened my eyes. Okay? நான் சொல்றேன் படிச்சுட்டே வரல. So when the foolish took their land, வார்த்தை இருக்கு, என்ன இல்லை. நம்ம எதை பார்க்கிறோம்? வார்த்தை இருக்கு, நல்ல வார்த்தை இருக்கு, நல்ல வார்த்தை இருக்கு. அப்படி டெஃபினிஷன் நிறைய பைபிள் ஸ்கிரிப்சர் கோட் பண்ணா வார்த்தை தெரியும்னு அர்த்தம். சாத்தானுக்கு தான் எல்லா வார்த்தையும் தெரியும். பாஸ்டராதுங்க. You think the demonic kingdom doesn't know the scripture? நம்ம பைபிளை திறந்து இப்படி பார்க்கிறோம், அவன் திறக்காமலே படுத்துட்டு. Can he be my spiritual leader? Can he be my pastor? So don't come and tell me this person is good in his word. I want to submit my life to this. What you need is not the lamb. So அவங்க தான் foolish. The church is a place where people have lamb. வார்த்தை இருக்கிற environment. இங்க சொல்றாரு அதான் foolish environment. Because you are missing the key element to the lamb. The lamb doesn't work without the oil. Cannot. Your word cannot work without understanding your intention. So Jesus சொல்றாரு, அவரை போற நேரத்துல நான் போறேன், ஆனா யாரும் போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க for the comforter or Holy Spirit சொல்றாரு. வர வரைக்கும் யாரும் நம்புற. Jesus is the manifestation of the word of God. That's why he came first, to give us introduce us to the oil. நிறைய சபைகளை வார்த்தை இருக்கு, வெளிப்பாடு கிடையாது. Revelation of the word. I'm just quickly telling you all the answer. Actually உங்களை ட்ரிக் பண்ணி உங்களை ஹூக் பண்ணலாம். Because that's the kick of it. Wow, how come? But I'm just going to just give it up. நீங்க சொந்தமா படிங்க. So the word, without the revelation of the word of God, you cannot grow, you can't move. ஒரு காடி நல்ல அழகான காடி கொடுத்து லைசன்ஸ் கொடுத்து காடிக்கு சாவி கொடுக்காது. I cannot give you the key. How you going to move? So you need the Holy Spirit. That's referring to the Holy Spirit. I'm going to define the Holy Spirit in a while. So அப்ப புத்தி இல்லாதவங்க வெளிஞ்சு கையில விளக்கு வச்சிருக்காங்க,
ஆனா அவங்கள பார்த்து சொல்றாரு foolishங்கிறார். So now you understand. Anyone can come to you with Bible knowledge. The Bible, the word of God here says here, parable, you're still a foolish person. Why? Where's the oil? What do you mean by the oil? What is oil? Why oil? இல்லையா நீ விளக்கு வச்சா அதுல திரி இருக்கும், எண்ணெய் ஊத்துனாதான் அது நிக்கும். திரி நெருப்பு பத்திக்கும், உள்ளுக்கு வைக்கிற அந்த லீண்ட் ரைட், அது நெருப்பு பிடிச்சிக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல அமைஞ்சிடும். எண்ணெய் இல்லைன்னா, எண்ணெய் இருந்தா எண்ணெய் இருக்கிற வரைக்கும் வெளிச்சம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். வார்த்தையோட சக்தி உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அது பிரகாசமா இருக்கணும்னா, நீங்க அந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும்னா உங்க வாழ்க்கையில அந்த எண்ணெய் காணப்படணும். The oil represents the revelation of the word of God. Revelation means intention of the word of God. என்ன சொல்ல நினைக்கிறேன். ஸோ அவகிட்ட அது இல்லை, இல்லாத வரைக்கும் அவங்க ஃபூலிஷ், புத்தி இல்லாத கண்ணினா. அப்புறம் அவ பியோதான், கண்ணிங்கிறல்ல பியோதான், ஆனா புத்தி இல்லை. புத்தி உள்ள கண்ணிகளை அவர் தேடுறாரு. So this paradigm also will be accepted, but God is looking for the second paradigm, புத்தி உள்ள கண்ணிகள். So the churches will be here forever with the same operation, but the Spirit of God is not coming to ascend in such an environment. He's looking for a wise virgin. And they took no oil, but the prudent took oil in flask along with their lamp. Now, while the bridegroom was delayed, do you think the bridegroom was late? No. He purposely did that to test their mental capacity. அவங்க மண்டையில என்ன யோசிக்கிறாங்க, எப்படி இருக்காங்க, அலட்சியமா ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டு கடைசியில பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், நம்மளுக்கு தான் எல்லா வசனமும் தெரியுமே, நான் படிக்காத படிப்பா. How many pastors have told me this? நான் படிக்காத படிப்பா, நான் சொல்லாத இந்த பிரசங்கெல்லாம் நான் அப்பயே பேசிட்டேன் சொல்லிட்டு நல்லா வயிறை பெருசாக்கி போற இடத்துல நல்லா சாப்பிடுறது, நல்லா ஊர் சுத்துறது, டிராவல் பண்றது பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. பழைய சாப்பாடையும் ஜனங்கள் குத்துக்கிருக்காங்க, வெளிப்பாடு இல்லாத வார்த்தை. So these are the foolish virgin, right? So now while the bridegroom was delaying, they got drowsy and began to sleep. But at midnight, shout, behold, the bridegroom is coming to meet, and those virgin rose and trimmed their lamp. The foolish say to the prudent, give us some oil. So என்ன கவனிச்சாங்க, வந்துட்டாரு இங்கேன்னு அவர் கூட சேர்ந்து நம்ம இன்னொரு பயணம் போனோம், அதுக்கு என்கிட்ட எண்ணெய் பத்தாது. So they going to the prudent one. Last days நடக்க போகுது, இப்ப நடக்க போகுது. They will come find us and say, hey, what is this you guys are talking about? I don't understand. Can I have some? But by that time it will be too late. It's not that I'm not going to say I can't. இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த புத்தி உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, I totally understand your situation, but இந்த ஆயில் என்கிட்ட இருக்கிற ஆயில் நான் அவர் கூட போய் சேரதா சரியா இருக்கும். இதை நான் பாதி கொடுத்தனா நீயும் போக முடியாது, நானும் போக முடியாது. அதனால அவன் என்ன சொல்றான்னா, go to the merchant and quickly buy some oil. Merchant represents potter like us. Revelation கொடுக்கிற இடம், revelatory word கிடைக்கிற இடம், வார்த்தை வெளிப்பாடு, இன்டென்ஷன் கொடுக்கிற, வேற objective கிடையாது. We are not looking for money, we are looking for support, we are not looking for anything. I gave up all that church operation, everything, because I'm all about my father's work only. I'm not interested. My father provides for me, he takes care of my meal, he takes care of my clothing, he takes care of everything. So when a man of God comes into this order, we are not operating like human other operation in the earth. We are fully supported from above. அப்ப மெண்டின் என்ன, ரெவலேஷன். ஸோ இந்த மர்ச்சன்ட் ஆஃபீஸை பத்தி பேசுறேன். எப்படி இருப்பாங்கன்னா, உங்ககிட்ட என்ன ஆதாயம் கிடைக்குங்கிறது, நீங்க ரட்சிக்கப்பட்டா உடனே சொல்லி சில பேர் உளுந்து உழைப்பாங்களா, எல்லாம் டிராமா தான். அவங்க சர்ச்சை நிறைக்க தான் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்றாங்க. No evangelists will come, and not many, and there are few legitimate ones. Most of them want to pack their church. எங்க சபைக்கும் கத்தரித்து பிரச்சனை ஆகும். உங்க பிள்ளைங்களை எங்க கொண்டு வாங்க, எங்க சபை, எங்க வாலிப பிள்ளைங்க, நல்லா மார்க்கெட்டிங் தான், எல்லாமே ஒண்ணுமே இல்லை, marketing தான் ஒண்ணுமே. But when you find a real man who brings the oil, who comes as the oil to you, or representation of the oil, will come and give you what you need and will not expect anything from you. I'm giving you an example to look for true merchants. So these prudent women say, go to a merchant and take oil from there. ஏன்னு ஓடுறாங்க,
அவங்க ஓடி என்ன வாங்கிட்டு வர்றாங்க, இவங்க போயிட்டா. ஸோ இட்ஸ் a warning to the church. It's happening all over the world. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலயும் churches are those who think that I have everything. விளக்கு இருக்கு. இந்த புத்தி இல்லாத கன்னிகள் போல நிறைய பேர் they are sleeping. Because I'm quite happy with my crowd. I'm quite happy with my finance. I'm quite happy with my programs. எல்லாம் நல்லபடியா போயிருக்கு. எனக்கு என்னத்துக்கு என்ன, I'm okay சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு பரீட்சை வரப்போது, ஒரு டெஸ்டிங் வருது, ஒரு டைம் ஆஃப் டெஸ்டிங் இஸ் கமிங். God is going to disrupt many things until you start to dig and look for what is that am I missing. பார்க்க போனா வெளிப்பாடு. ஸோ எக்ஸ்பிளைன் டு யூ வெளிப்பாடு. இது என்னன்னா வெளிப்பாடு தேவன் சொன்ன வார்த்தையோட அர்த்தம். நம்ம எல்லாருக்கும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டே டு டே தான். Someone is telling something to you, I need to understand. I need better understanding. Can you please explain to me? If the person says something and can't explain the intention of what he's saying or she's saying, you should just refrain the whole conversation, walk away, because it's not working out. Someone tried to sell something to me and they can't explain what they're selling to me. அதுக்கு மேலே இல்லை, எல்லாரும் வாங்கி போட்டுருக்காங்க, நானும் வாங்கி போட்டுக்கிறேன் சொன்னா நீங்க தான் the foolish person. People can't sell anything to me. Do you know that? By nature, I'm a salesman. I'm a good salesman. I was a good salesman. Sales பத்தி எனக்கு நல்லா தெரியும். But let me tell you something. Good sales people will sell you the product. That's it on the way. Whether it works for you is none of their concern. They are just going with the profit. But we fall for the techniques they use. We are trapped by all those. If you are a wise person, when a man, நானும் இப்ப நீங்களும் உங்க ஒய்ஃபை நடத்து பண்ணா ஒரு சேல்ஸ் பர்சன் அங்கேயே வந்தா அவனுக்கு தெரியும், அவன் பெர்ஃப்யூம் விற்கிறான், ஒரு ஃப்ரேக்ரன்ட் பாடி essentials லோஷன். First thing he will praise your wife. Then you go into your pocket. Technique. Hey, what you doing with your skin? What is it? So smooth. அப்படி இப்படி சொல்லி அவங்கள புகழ்ந்த பிறகு லோஷன் அவங்ககிட்ட தான் வைப்பான். ஏன்னா ஒய்ஃபுக்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பவர் இருக்கு ஒய்ஃப் கிட்ட. I want you to get this now. It's good for you. It's nothing much. It's only $50. You know how you're working very hard. No, just get it. அவங்க ஏன் அப்படி சொல்றாங்க, அந்த நேரத்துல புருஷன் என்னோட அக்கறை இல்லை, என்ன அவன் புகழ்ந்து பேசிட்டான். Psychology. I'm serious. It's all here. Because this is what we all are. We all are the creatures of appraisal. நம்மள புகழ்ந்து பேசிட்டாங்கன்னா அட்டென்ஷன் அங்கதான் இருக்கும். யார் நம்மள புகழ்ந்து பேசுறோம் அங்கதான் நம்ம ரொம்ப அட்டென்ஷன் கொடுப்போம். இதை அவங்க பிடிக்க வச்சுக்கிட்டாங்க. And that's what they are doing. Churches are doing that. So we need to make sure what you are hearing comes with the understanding. You can't tell. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே நம்ம எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தர் பேசக்குள்ள, when you operate in this manner, உங்க relationship will go to higher level. You won't waste time. Why are you trying to praise? Why you have to come and praise someone? Many years ago, early days, கல்யாணம் பண்ணி சர்ச்சில் உட்காந்துருக்கோம். ஒரு வேலைக்கார பாஸ்டர் வந்தாரு யூஎஸ்ல இருந்து. எல்லாருமே ஹேம்பர்கர் சாப்பிடுவாங்க. அவன் வந்து ஒரு வேலைக்காரன் சைனீஸ் என்ன சொன்னான், ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ஒய்ஃப் ஐ லவ் யூ சொல்லுவேன். சொன்னது அங்க இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க இங்கிலீஷ். பிகாஸ் they know they're going to wake us. So சொன்னோன்னே அந்த நேரத்துல எல்லா ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா திரும்பி இப்படி பார்ப்பாங்க, நம்ம எல்லாம் எப்படியோ காணும், என்ன மாட்டி விட்டானுங்க நல்லா. How many times you say I love you? நம்ம இதெல்லாம் யோசிக்கிறதே இல்லையா? இப்ப குடும்ப பொறுப்பு, வேலை இடத்துல இவன் குத்துவான், அவன் குத்துவான், ரோட்ல போனா இவன் அடிப்பான், அவன் அடிப்பான், போற இடத்துலலாம் வாங்காத அடி வாங்கி பிஞ்சி போய் வீட்டுக்கு வந்தா வீட்டுல தனியா அதுக்கு ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும், புரிய வைக்க முடியும். போராட்டத்துல இப்ப இவன் வேற வந்து ஒரு நாளைக்கு 11 வாட்டி I love you சொல்ல சொல்றான். 11 times you must tell in a day. Why? That will help you have a better day in your house, because once you do that, your wife will feel good and will not pester you. அவன் அப்படி சொல்ல, நீ அப்படி சொன்னாதான் நீ wife லவ் பண்ற அப்படின்னு அர்த்தமா. எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க, எல்லாருக்கும் ப்ராப்ளம். The wives were all எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. நல்லா குத்தார வச்சுட்டாங்க. நல்ல வேலை நான் ஓகே, ஓரளவுக்கு நான் மேனேஜ் பண்ணுவேன். I was the first one to refute that. I said it doesn't make sense at all. So என் wife என்னை கேட்கக்குள்ள, you see how many times
நான் சொன்னேன், I want to explain to them. I will tell when I really feel inside. Don't force something like that. Because relationship is much more deeper, greater and pure. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சது அவர்கிட்ட தான். ஸோ அதை நான் எடுத்து யூஸ் பண்ணக்குள்ள I want to make sure what I'm doing is right. You can say I love you 11 times and you can miss everything your wife needs. இன்னொரு கூட்டம் இருக்கு, வெள்ளக்காரங்க வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் பாக்குற இடத்துல I love you, 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 love you, love you, love you எல்லாம். ஆனா எல்லாம் மெஸ்டா பார்ப்ப ரிலேஷன்ஷிப். கரெக்ட்? மெஸ்டா. எல்லாம் இமோஜியும் போன்ல இருக்கு, சும்மா ஹார்ட் அனுப்புறது ரொம்ப ஈஸி. இப்ப I love you சொல்றது. But when God say I love you, you know what he did? He gave up his throne, gave up everything. Two key elements in the word of love. அந்த கன்காஷன் நான் சொல்லுவேன், இது ரெண்டும் கலக்கலன்னா லவ் வராது. இத உண்மையை சொன்னா நீங்க லவ் பண்றதை நிறுத்திடுவீங்க. இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஆகும். விதின் தி எக்கானமி ஆஃப் த லவ் குள்ள இருக்க மொதல் வார்த்தை சாக்ரிஃபைஸ். இனி நான் இல்லை, நீ தான். எல்லாம் இறந்து போனாலும் நான் ஐ வில் கிவ் யூ நான் டாய். அந்த அளவுக்கு வரணும். And you say I love you. And the second word is forgiveness. இது நானே கண்டுபிடிச்சது. வாழ்க்கையில அடிபட்டு நொந்து போய் கத்திட்டு. And then I turned back to look at God, right? I saw he did that to me. Forgiveness. Why? You are getting involved with someone who will never be perfect. That person வாழ்க்கையில ஒவ்வொரு வாரம் தவறு செஞ்சு தடுக்கி உழுக்குள்ளனா நீ மன்னிச்சு அவங்க ரிடீம். இந்த ரெண்டும் செய்யவே முடியாது. செஞ்சா நம்ம அழிஞ்சு போயிடும். ஆனா ஆண்டு போட்ட சட்டம் அதான். He is doing that to us. He forgave us. How many times in a day? In a day மட்டும் how many times we stumble? He forgives us and he sacrificed his life for us. So இந்த பாடத்தை கொண்டு வர ரொம்ப கஷ்டம். Not easy. But if you can teach your children, the next generation, if your kids are getting married, if you can expound this truth. சில பேர் கல்யாணத்தை தள்ளி போட்டுரும். நான் சில பேர் அந்த கவுன்சிலிங் வந்து கவுன்சில் பண்ணக்குள்ள மேரேஜ்க்கு வெட்டிங்கை நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு I could hear discrepancies there. சொந்தக்காரன் பையன் தான் வந்து என்கிட்ட பேசுறாங்க. பேசிட்டு ரிசப்ஷன்லாம் வச்சுட்டு இன்னும் ஃபங்க்ஷன் எல்லாம் ரெஸ்டாரண்ட் போய் உட்காந்துருக்கா. அவங்க ரெண்டு பேரும் பேசுறது மூவ்மெண்ட், பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்துட்டு. பட் they know each other for many years. They were courting. Young couple. எப்படி இல்ல, நான் அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு என்ன வரக்குள்ள நான் சொல்ல ஸ்டாப். You guys need to work things out. Too many people are involved. Family members are involved. உங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேஷன் சரியில்லை. It's a lifelong commitment. I want you to slow down and start doing repair works. அவங்க ரெண்டு பேரும் என்னை கேன்சல் பண்ணிட்டு வேற ஆள்கிட்ட கவுன்சிலிங் போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. வெட்டிங்க்கும் நான் போனேன். When they have a cup of drink, I walked out. 6 months கூட இல்லை. I'm normal. They went separated. They separate ways. They are married to different people. But now they're trying to work things out. It's so messy. So நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு தெரியும், பார்த்ததும் உண்மையை சொல்லணும். So when you see the word love, அதுக்குள்ள இந்த ரெண்டு முக்கியமான காரியங்கள் அங்க காணப்படுது. So I don't know why I'm saying all this now, but I need to go back to what I'm supposed to say. So we are concluding in the word oil. I'm talking about intentions of God, purity of God. So I say the guy who say I love you சொல்றது அர்த்தம் வேணும். எனக்கு அர்த்தம் இல்லைன்னா சொல்லக்கூடாது. அப்பனா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்பனா நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும்னு அர்த்தம், சரிப்படுத்தணும்னு அர்த்தம். யூ cannot say இங்க வால்ல தண்ணி ஊத்துது, அதை போய் என்ன செய்யலாம்னா ஒரு பிளாஸ்டர் பண்ணி மேல சாயம் அடிச்சுட்டு கவர் பண்ணியாச்சு. You think problem solved? No. The crack is still inside. The next rain கூட தண்ணி வரும் அந்த இடத்துல. So நம்ம மேலதான் sweeping under the carpet சொல்லுவோம். You cannot do anything without understanding. The biggest tragedy of the Christian world is we have a problem in understanding the word of God. Now I'm talking from pastors and leaders level. You sit down with the pastor and talk. ஒரு காஃபில செப்டா நான் சேலஞ்ச் பண்ண மாட்டேன், யாரும் டிபேட் பண்ணவே மாட்டேன்.
அவங்க பேசக்குள்ள நான் மனசு உடஞ்சு போயிடும். ஏன்னா அவர் பின்னால் ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அவங்க பின்னால் ஒரு பெரிய கூட்டமே. ஸோ இது என்ன எஃபெக்ட் பண்ணும். அதான் சம்டைம் ஐ டோன்ட் ரியலி கோ ஆன் அண்ட் டூ மீட்டிங். அவங்க கூட தான் மீட் பண்றேன். நான் பாட்டி ஆஃபீஸ்க்கு போய் அமைதியாக உட்காந்துருவேன். Because we are not unless God launch us. So all symbolically speaking about the revelation of the word of God. Jesus is the word of God. அந்த வார்த்தை வந்து அவரு பொதுவா பேசிட்டு போனாரு. Codified. Jesus spoke everything codified. But he said wait for the Spirit of God to come and reveal what he spoke. Okay, if I have better time, I can take another scripture and show you the actual meaning of what these scriptures say. So it's very enriching our couple. The Holy Spirit யார்? எப்படி சொன்னாங்க? ஏன் ஹோலி ஸ்பிரிட் ஆயில்ங்கிறாங்க? ஆயில்னா ஏன்? That I explain to you oil. அந்த ஆலிவ் ஆயில் எப்படி வரும்? என்ன செய்யறாங்க? You take the fruit. And what must you do to the fruit in order to get the best out of the fruit? Crush. Jesus வந்து ரத்த கண்ணீர் வடிச்சு கெத்செமனில அழுதுகிருப்பாரு. அந்த இடத்தோட கெத்செமனினா a place of crushing. He was giving birth to the season of the Spirit of God into the earth. To give us the Spirit of God. He was being crushed to give birth to a season or release the Spirit of God to us. Why is he so essential in these days? Because he is the revelation. That means he's the one who will give you the meaning of what he spoke through Jesus, the word of God. So now you have the answer why Holy Spirit is the oil. Best. The pure intentions of the word of God. That's why we call him the oil of என்ன சொல்றோம்? பரிசுத்த. பரிசுத்த ஆவியானவர்னா என்ன? இது சொல்லி நம்ம படிச்சு you will understand this whole thing. பரிசுத்தம் ஹோலினா அவரோட நேச்சர். நான் ஒண்டிதான். I'm the only one. There's none like me. It's me, my personality, my way of doing things. Holy, referring to his persona. ஸ்பிரிட்னா என்ன? இதோ இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியான மேலே இறங்கி அசைவாடுகள் எல்லாம் கீழே விழுந்துருவாங்க. Right? Because that was what was instituted into our mind. பரிசுத்த ஆவி அது ஸ்பிரிட்ங்கிற வார்த்தை டெஃபினிஷன் மாத்தணும்னா எல்லா ஸ்கிரிப்சரும் உங்களுக்கு விளங்கிடும். ஸ்பிரிட்னா பர்சனாலிட்டி. Never spoke about some people like that. Hey, I wonder, it's such a sweet spirit. The sister வந்து பேசிட்டு போனாங்க. She's such a sweet person, sweet spirited person சொல்லுவோம். ஸ்பிரிட் சொல்லிட்டு ஒருத்தவங்களோட நடத்தை பற்றி பேசி, குணாதிசயங்களை பற்றி பேசி. So Holy Spiritனா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஒருத்தர், தெய்வீகம், right? Spiritனா குணாதிசயம். So waiting for the infilling of the Holy Spirit என்ன அர்த்தம்? Infilling of his persona, personality into us. What will happen if the Spirit of God ascend into somebody? Very first place, you know where will be affected? The mind. You will not shake and fall down. நம்ம ஆரம்பத்தில் ஆடிய கீழெல்லாம் உழந்திருக்கும் ஹோலி ஸ்பிரிட் வந்துட்டா. ஏன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம் நம்ம இன்ஃபன்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். எந்த ஸ்கூலுக்கு போய் நீங்க உட்காந்தீங்கன்னா, if you are, I'm just an ordinary guy. If you put me into a school of ஒரு legal school to become a lawyer at this stage, உட்காந்தனா அந்த டீச்சிங் எனக்கு ஹேவியா தூக்கம் தான் வரும். Because your mind cannot handle it. எந்த டீச்சிங் போய் உட்காந்தாலும் அதுக்கு நீங்க ரெடியா இல்லைன்னா அந்த டீச்சிங் உங்களை அழிச்சிடும். அங்கேயே அப்படி கனவாயிடும். தலை வலிக்கும், தூக்கம் வரும். அதெல்லாம் because too much. So when the Spirit of God came with such a knowledge, you know what happened? People start to fall. Can't handle it. But we are now in a season where the Spirit of God will give us the ability to understand depth of what He's saying or speaking. Now I promise you that you will not shake and fall. When the Spirit of God comes into you, you will become brilliant. Solutions will come to you. Become the gate of God. That's what Jesus came to institute into the church. Hold on to the word of God. Only the word of God can give access to that. விளக்கும் எண்ணெயும் ஒன்னா இருக்கணும்.
இந்த எண்ணெய் இல்லாம ஜீசஸ் கொண்டு வந்த வார்த்தை பூமியில விருதா போய் அவர்தான் கொண்டு வந்தாரு இத. நான் உங்ககிட்ட இருக்கேன், ஆனா அவர் இல்லாம we can never complete our mission. So the Holy Spirit reveals the Father's personality. So ஆவியானவரே வாங்க, ஆவியானவர் பாட்டெல்லாம் பாடும், ஆனா அது ஏற்றுக்கூடிய பக்குவம் நம்மகிட்ட இல்ல. We can't handle. You want to know about something, when I teach you about it, you wow, this is too much, man, I don't. அப்படி சொல்லிடுறாங்க. Senior leaders, when they hear my teaching, is it not too much for நம்மளுக்கு இருக்கிறத வச்சு நம்ம அடிச்சுக்கிட்டு போறோம்ன்றாங்க. They don't want upgrade. They don't want upgrade. உலகத்துல இருக்க எல்லா இன்ஸ்டிடியூஷனும் அப்கிரேட் பண்ணிட்டு எல்லாம் ஒரு பேங்கோட சிஇஓ, நீங்க ப்ராப்பர்ட்டில இருக்கீங்க, அந்த கம்பெனியோட நம்பர் 1 guy என்ன மாதிரி பிரில்லியன்ஸ்ல ஆப்ரேட் பண்றா? எப்படி இவ்வளவு பெரிய ஆபரேஷன் ஆர்கனைசேஷனை ரன் பண்ண முடியும்? ஆனா சர்ச்சில் இருக்க சிஇஓ எப்படி இருக்காங்க போய் பாருங்க. இந்த நேரத்தில் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரி ஆண்டு அப்படியே உட்கார்ந்து சுருங்கி வயிறெல்லாம் பொறுத்துமே இப்படி உட்கார்ந்து இருப்பாரு. அது முடிஞ்சோன்னு இன்னைக்கு என்ன சமையல், என்ன சாப்பாடு, இன்டெலெக்சுவல் வச்சு பேச சொல்லலாம் பேசுங்க. புத்தி உள்ளவனுக்கு எவனுமே உட்காந்து பேச கஷ்டமா இருக்கு எனக்கு. They can't communicate with me without politics in church, in Christianity. They can't speak things that can develop the next season, next generation of people, children or materials. எல்லாமே messed up in the church. Your Adam and Eve story is a messed up story. I can prove to you in the scripture. And we are still feeding our children. இதான் Adam, இதான் மரம், இதான் சர்ப்பம், சாப்பிட்டா ஆண்டு தட்டிச்சாரு, எல்லாம் பிரிச்சுட்டாங்க, துணி இல்லாம இருந்தாங்க. அப்புறம் இந்த கதையை எவ்வளவு வச்சு உருட்ட போறீங்க? அதுக்குள்ள ரகசியம் இருக்கு. So we are redoing it. We are doing translation. We bring out intention. Why? Once you give them the Adam, the Genesis creation order, you do it properly. Actually, நம்மளே கத்துக்கலாம் நிறைய விஷயம். அதுக்கப்புறம் பிள்ளைங்க கத்துக்கலாம். Because the tree symbolizes something. The fruit symbolizes something. The serpent symbolizes another level. 99% of what happened in the Garden of Eden is psychological. If you don't understand your mind, you can't establish the kingdom of God in it. So I'm shifting everything, upgrade. We are the next version of the word of God for us to understand and become the temple of God. So Holy Spirit is the Spirit of God. Spirit, the one who gives us the utterance and the behavior of the infinite God in the human world. Jesus வந்தப்ப எல்லாம் பார்த்துட்டு are you the Christ ன்னு கேட்கிறாங்க. So since the day I start to restructure my life, few people have come to me and say, ரொம்ப ஹம்பலா சொல்றேன், come and say, I see the manifestation of Christ in you. And those were the time I was super broken inside. He's one of them. Come and told me, அது என்னன்னா பெருமை பாராட்டுற விஷயம் இல்ல. நான் literally was carrying my cross, lost everything, and I was still persisting on the truth and journeying at the time. And at that time, one of my lowest point, I think almost a செத்து கூட போயிரு. He just called me randomly and told me this. மூணு பேர்ல he. Then I just want to tell you, not to flatter you, this is the blood of the day. I truly witnessed the manifestation of Christ. Manifestation of Christ. At that moment, I just cried because நம்ம உடைக்கிறது அதுக்கு தானே. எதுக்கு பாடுபடுறோம்? நம்ம மதம் செழிப்பா இருக்கணும்னுக்கா? உலகத்துல எல்லா கிறிஸ்தவர்களா மாறினா உலகம் மாறாது. We miss the mark. என்ன வேணும் நமக்கு? என் அப்பா எனக்குள்ள காணப்படும். Son of God. I am the son. I am a son of God. We are all sons of God. Sons சொல்லுக்குள்ள என்னன்னா we carry we are a replica of the infinite God in the earth. You think people want to know your religion? People want to know where is God, who's God. Now, how can they find where is God, who's God, when you see? If you can't establish God by just having fellowship with someone, it's a failed mission. By Bible knowledge, இங்க மெட்டீரியல் அங்க பேசியிருக்கேன், எங்க சீடி எடுத்து கேளுங்க, எங்க புக்கை வாங்கி படிங்க. யாரு நீ? Who are you? Who are you? We don't know what is his private life. We don't know how he behaves behind. We don't know anything. அதான் ஜீசஸ் போய் கேட்கிறாங்க, John the Baptist or disciples. 8:30 stop. Yeah. So கேட்கிறாங்க, போய் செக் பண்ணிட்டு வா யாரு இவருன்னு. போய் கேட்கிறாங்க, நீங்க யாருன்னு. அதுக்கு ஜீசஸ் கொடுக்குற ஆன்சர் என்னன்னா,
come and see. He never immediately ஆதியாகமம் புத்தகத்துல கர்த்தராகியோடைய ஆண்டவர் ஒன்னும் பிரசங்கம் பண்ணல. நான் யார் தெரியுமா? நான் தான் சீஃப் அப்போஸ்தலன். நான் இயேசு தெரியுமா? நான் வர்ஜின் வயித்துல பிறந்தவன். ஒரு இன்ட்ரோடக்ஷன் இல்லாம ஒண்ணு சொன்னாரு. காமென்சி. அப்ப என்ன சொல்றேன்னா, வந்து பழகி பாருங்க, என் குணத்தை பாருங்க. நீ சொல்ல முடியுமா யாராவது? பாஸ்டர் பிரைவேட் லைஃப் மேல ப்ரீச் பண்ணி கிளம்பி வீட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னா எல்லாம் போட்டு மறைச்சிருவானுங்க. எல்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து மறைச்சிக்கோ. பாஸ்டர் வீல இருக்க ப்ராப்ளம் எல்லாம் மறைச்சிருவாங்க. நல்லதா கெட்டதா எனக்கு தெரியாது. பட் ஐ டோன்ட் நோ வாட் யுவர் பீப்புள் நீட் டு நோ. People need to know who they investing their entire life in. So second word, come and see-ங்கிற வார்த்தை, come COME-ங்கிற வார்த்தை be formed அர்த்தம். ஃபார்ம் உருவாக்கப்படுறது. So when we read, we don't understand. What come சொல்றேன்னா முழுமடையுது. நீ முழுமடையுது. be formed அர்த்தம். FORM form. Come and see. வந்து நீ எதை கவனிக்கிறியோ நீ மறுரூபமாக்கப்படுவ. The word of God is speaking to the disciples. Come and see and be transformed. That is the intention of that word when Jesus said, come and see. Imagine if you teach like that to your children and into your congregation, what will happen? So we are now speaking about life. உன் பேச்சு திறமையோ, பிரசங்க திறமையோ, பாடல் திறமையோ, உன் மீட்டிங் கண்டக்ட் பண்ற திறமையோ எதுவுமே இதுக்குள்ள ஒர்க் பண்ணாது. When the true challenge comes, storm comes, those who know the intention of the word of God will be sustained. Those who do not have the access to intentions of God will be discarded. The foolish ways. So, keyword virgin now, speaking about purity. Purity of what? The way you think. We all need to understand or train our mind to become virgin before Christ. That means pure before Christ. That means யாரு எந்த சட்டமோ எந்த ஒரு நான் பூமியில இருக்க நான் கம்பெனில வேலை செய்யறேன். I need to abide to their laws. Yes, correct. I come home. I have certain laws. Yes, I can. But இது எல்லாமே அதுக்கு மேல சுப்ரீம் ஒரு கோட் இருக்கு. அந்த லோ பிரகாரம் தான் நான் என்ன ஆப்ரேட் பண்றேன் மைண்ட். That means I can go into all kind of places in the world, but my mind will never be corrupted because I am Him. I am the virgin before Christ in the way I think. Second, விளக்கு. வார்த்தை தான் நம்மளோட அஸ்திபாரம். The knowledge of the word is very vital to lead you to the revelation of the word of God. So if you need a revelation of the word of God, what kind of environment you need to choose? You need to find a word environment where we take up every scripture, bring you back and show you the intentions of God. Once you start to study the intentions of God, what will happen to you? The Spirit of God will be attracted to you. You don't call for the Holy Spirit anymore. When Jesus finished his work, he came. Jesus never sit down and pray. Come, பரிசுத்தாவியே இந்த இடத்துல வந்து எங்க மேல இறங்கி ஆடி எங்களை கீழே விழுவீங்க. Drum roll எல்லாம் கொடுக்க வேண்டியது. And then you feel very high. All these are terrible things that we have done in the past. We stop it. I was part of them. Only you have the heart, love for the word of God, seeking the intentions of God. The Spirit of God will be attracted to you. When it comes into you, what will happen? நான் படிக்காதவன் தான், ஆனா ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜ் லெவல்ல பேச முடியும். எப்படி பேசுறீங்க? அதை கேட்கறாங்க எல்லாரும். How are you doing this? Because I'm not the guy who can speak on stages and seminars and all that. I was a timid background, extremely shy guy. Today I speak because of him. He will give you the utterance to handle problems. Even உங்க சிட்டில ஸ்டேட்ல நடக்கிற பிரச்சனை முதற்கொண்டு God will raise you up to use your voice to speak. It will happen. I have many prophecies, I have many testimonies to tell you that has happened in my own life. So we need to yearn. We need the Holy Spirit to finish everything. Holy Spirit of God என்ன? His personality spirit. அதுதான் மறைக்கப்பட்டிருக்கு. அததான் வெளிப்பாடா வரப்போகுது நமக்கு. ஒரு வார்த்தையை வாசிக்கும் போது அவரோட வார்த்தை என்ன கொடுக்குதுன்னா அவருக்குள்ள மறைந்திருக்கிற அவரோட நடத்தை அது நமக்குள்ள வரும். வந்தது என்ன ஆகும்?
we become the temple of God. ஆலயத்துக்கு ஏன் போறாங்க? கடவுள் இருக்காரு சொல்லிட்டு போறாங்க. நம்ம தான் அந்த ஆலயம். ஆனா இன்னைக்கு எல்லாம் நம்மகிட்ட வர கடவுள் உள்ளுக்கு இல்ல. நம்ம சர்ச்சை காட்டுறோம். சர்ச்சுக்கு வாங்க. பார்த்துட்டு இருக்காரு அப்படி காட்டுறோம். இல்ல நீங்க தான் அந்த சர்ச், நீங்க தான் அந்த டெம்பிள். உள்ள ஆண்டவர் இருக்கும். உள்ள ஒரு ஆண்டு இல்லைன்னா இட்ஸ் a violation and abomination. You attend church for 20-30 years, you don't have gone inside, then there's an abomination. Either you repent or you leave and find a better place to go. It's very simple, very straightforward. Find a place. I left church, sat down, went into severe depression because என் மினிஸ்ட்ரி விட்டா வேற ஒன்றும் தெரியாது. அப்போதான் என் தாடிலாம் வெள்ளையாச்சு. ஒரு அப்படியே படுத்து கிடந்துட்டே I just listened to proper teaching, my spiritual father teaching. I will die because how come I didn't hear all this now? I will cry. I remember என் சோஃபால படுத்திருப்பேன். அப்படியே tears ஓட I was listening. My beard, just everything just became white. People think I bleached. People think I trimmed. People அப்படி வச்சிருக்கீங்க தாடி என்ன ஸ்டைலானு. ஒரு மண்ணோட நான் செத்து பொழைச்சு வந்திருக்கேன் நான் சொல்லுவேன். உனக்கு என் மாதிரி தாடி வேணா நீ சாவு மதன்னு சொல்லுவேன். God gave me this new image, personality, attitude. He placed inside me. நான் ஒரு வேலையை செய்யறதில்லை இன்னைக்கு நான் சொல்றேன். நான் உழைக்கிறதே இல்லை. Especially in the word, I don't live, I've lived my whole life. Now I rest in my father's bosom. He just gave me utterance. இவங்கெல்லாம் என் வீக்னஸ், அவங்களாம் என்னோட வீக்னஸ் இங்க இருக்கிறாங்க. நான் பேசக்குள்ள ஒரு வெளிப்பாடு வரும். எனக்கே தெரியாது எப்படி இருந்துச்சு. Then later they will go and do the research and find out. Shut. Absolutely. How do you know? I said, as I was speaking, God gave me that. I want you to have the same thing. That's why I'm sharing with all of you. You can have it. God is ready to speak to you tonight. All you have to do is say, I'm willing to repent and change and restructure in the way I approach your word. Don't go say, I come to you, Lord, in anything under it. I'm not bothering it. நம்ம போகக்கூடிய ஒரே portal is the word of God. God cannot enter into anyone's life apart from the word of God. No one can touch him apart from the word of God. So we must become students of the word. Surrender to the word. Study the word. 3 months. Your spiritual eyes will be open. Faith, other faith. Your spiritual eyes will be open. You will see things beyond the natural. And then you will restructure everything. Everything will start to prosper. Your land, your earth, what you touch, everything will prosper. Some people will not. Like me, I've been chosen to represent the season, but I suffer daily. I must die daily. So not everybody will become me. But now what it's but என்னோட warfare, all the way I'm going through warfare, I'm ready. No problem. அதான் என் பேர் மைக்கேல். I need to war all my life. Okay? So I will share the notes. யாருக்கு என்னமோ எடுத்துங்க, படிங்க, go back and read. I promise you one thing. The Spirit of God will talk to you tonight. I have given you extra oil today. You don't have to go back without the oil because you found the merchant. I'm humbly telling I'm also an operation of God's office in the earth. I am also a merchant. அது போல ஏன் சொல்றேன், என் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸுங்க இருக்காங்க. They can testify if I can say that such a word. My hunger is only for people to get their eyes open to know what the word of God is saying. வார்த்தையோட அர்த்தம் தெரியாம எங்கேயும் போய் நிக்காதீங்க. Foolish. So I bless each and every one of you that you will receive additional oil for your journey. Okay? Let's close. Father, we want to thank you. I've released and spoken what you have poured in me. I may not be in order, but I poured in such a level that your people will have now access a new pathway to come to you. I pray that each and every one will have deeper hunger for the word of God, to re-look into the word of God. The hunger must lead them to deeper into the word to understand your intentions. For you are now raising a generation of people who will build with your brilliance a temple that will shine in the midst of all darkness.
I want to thank you, Father, for choosing us, for allowing us to carry your glory. I commit each and every person here, even those who are unable to make it, that they will receive the same blessing for the coming day. Tonight will be a night of extra oil. We will receive the ability to understand your word. We thank you, Father. We commit this day. I commit Solomon and his family. I commit this place that you have given him. We will ordain and declare that this place will be a place of oil. Many will come here and get their eyes opened to see the spiritual reality of who you are. So I thank you and I bless each and every one here in the name which was found in Jesus. Amen. Thank you.